வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்குமே வாழ்வு, வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவே, வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வை, தனித்து நின்றாலும் கொள்கை மாறேன் என்கிற பெருஞ்சித்திரனுடைய வைரிகளுக்கு எப்ப திராவிடம், மார்க்சியம், தேசியம் என்ற அத்தனை தத்துவங்களையும் உள்வாங்கிக் கொண்ட இந்த மண்ணில் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அதற்கு தனியே ஒரு குணம் உண்டு. அந்த குணம்தான் தமிழ் தேசிய இனத்தின் பெருமை என்பதை பறைசாற்றுகிற விதமாக தம்பி வாசுதேவனை போன்ற ஒரு களப்போராளியை பெற்றிருப்பதுதான் தமிழ்நாடு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒரே ஒரு 20 வயது இளைஞனை ஏற எந்த இயக்கமாவது அப்படி வார்த்திருக்கிறதா, வளர்த்திருக்கிறதா? இல்லை. ஏன்? நோக்கம் இல்லை. நோக்கம் இருக்கிறது, அப்படி ஒரு சூழல் உருவாகிறது. அப்படி 2 ஆண்டுகள் இந்த இனத்தின் விடுதலைக்காக களமாடிய இந்த தம்பியினுடைய நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துகிற இயக்கம் எப்படிப்பட்ட அற்புதமான இயக்கம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை நடத்துவதற்கும் ஒரு எண்ணம் வேண்டும் அல்லவா? அந்த எண்ணம் இந்த இயக்கத்திற்கு இருக்கிறது. உலகத்தின் தவிக்கும் தமிழனுக்கும் இனி தமிழச்சி கருவில் தவிக்கும் தமிழனுக்குமான ஒற்றை தலைவன், உன்னத தலைவன், லட்சிய தலைவன், நமது ஊனது தலைவன் பிரபாகரன் என்கிற தலைவன். அந்த தலைவனுடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் மீது கட்டமைக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி. திராவிட இயக்கம் எதன் மீது கட்டமைக்கப்பட்டது? சாதியின் மீது கட்டமைக்கப்பட்டது திராவிட இயக்கத்தின் கட்சி. எந்த சாதியை அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த சாதியை நம்பிதான் வேட்பாளர். அப்படி அல்ல நாம் தமிழர் கட்சி. எந்த மதத்தை அவர்கள் எதிர்ப்பதை போல நடிக்கிறார்களோ அந்த மதத்தை வைத்துதான் வேட்பாளர். அப்படி அல்ல நாம் தமிழர் கட்சி. இனத்தின் மீது கட்டமைக்கப்படுகிறது தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியும். பணத்தின் மீது கட்டமைக்கப்படுகிறது திராவிடமும் ஆரிய பிஜேபி கட்சிகளின் சித்தாந்தமும். இரண்டுக்குமான வித்தியாசத்தை கற்றுணர்ந்த அறிவார்ந்த மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, அருமை தோழர்களே, நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய சாதிக்காரன், நம்முடைய மதத்தை சார்ந்தவன், நம்முடைய உறவினர் வேட்பாளராக நிற்கிறார். அவரை நாம் வாக்கு செலுத்தினால் அவர் நலமாக இருப்பார், நாமும் நலமாக இருப்போம் என்கிற அந்த ஒரே ஒரு சின்ன சுயநலம்தான் மன்னார்குடி மண்ணில் பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைமையாக இன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாரே, அவர் செய்த நல்ல காரியம் என்ன? பக்கத்தில் ஆர்பாவூரில் கொடாச்சேரியில் ஒரு தொழிற்சாலை. யாருக்கு? விவசாயிகளுக்கா? இல்லை. அது விவசாய நிலங்களை, ஆதிக்கத்தினுடைய நிலங்களை விவசாயிகளிடமிருந்து பறித்து ஒரு தொழிற்சாலையை உருவாக்க துடைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி. அதை தடுத்தது நாம் தமிழர் கட்சி. விவசாயிகளின் பக்கம், ஏழை எளிய மக்களின் பக்கம் எப்போதும் இருப்பது நாம் தமிழர் கட்சி. எங்களுடைய தன்னிகரற்ற தலைவர் குணத்தால், சிந்தனையால், செயலால், தீர்க்கமான உறுதிப்பாடால், லட்சிய கோட்பாட்டால் என்றைக்கும் தனித்து நிற்கிற ஒரு தெம்பும் தைரியமும் என் உயிர் அண்ணன், நமது தமிழ்நாட்டை காக்க வந்த ஒரே ஒரு தலைவன் சீமான் என்கிற தலைவன் தான். நீங்க நம்புங்க, நிச்சயமா நம்புங்க. இப்போது எனக்கு முன்னாடி ஒரு பேசினாங்க அந்த தம்பி. இப்படி ஒரு தம்பியை நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தம்பி, டிவிக்கா ஒரு குரூப் உருவாயிருக்க, அவரு பேசுறதே 2 நிமிடம் தான். எங்க ஐயா கதறாரு, தம்பி முடிப்பான்னு. ஏன்? அவ்வளவு செய்திகளை அவன் வாசித்திருக்கிறான், இந்த இனத்தை நேசித்திருக்கிறான். அதனால் வருகிற அந்த வார்த்தை, அந்த சொல் பிரளயம். அப்படி ஒரு தலைவனால் வழிநடத்தப்படுகிறான். தற்குறி தலைவர்கள், ரசிகர்கள் யாரு?
விஜய் போன்ற ஒரு நடிகர்கள் ரசிகர்களை உருவாக்குவார்கள். என் உயிர் அண்ணன் சீமான் போன்ற ஒரு மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற தலைவன் தான் அப்படி ஒரு உணர்வுமிக்க தம்பியை உருவாக்குவான். வேற யாரும் உருவாக்க முடியும். இதே மேடையில் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் வீட்டில் அந்த மேடையில் அந்த தம்பியை போல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய வழக்கறிஞர்கள் தான் அப்படி ஒரு வாய்ப்பை ஐயா எனக்கு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு. இப்படி பாருங்க, எங்க கட்சியில நான் கூட பக்கத்துல அண்ணன் இசை மதிவானன் சொன்னேன், ஐயா மன்னார்குடிக்கெல்லாம் நீங்க வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்காது இருக்கு அப்படின்னு. ஏன் தெரியுமா? எல்லாருமே பேச்சாளர். ஏன்? சிந்தனை அவ்வளவு தெளிவாக இருக்கிறது, செயலும் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. தன்னை பிழைப்பை விட்டு வேலையை விட்டு விட்டு இந்த இனத்திற்காக நிற்கிற கூட்டம் நாம் தமிழர் கூட்டம். பிழைக்க முடியுமா என்று பார்க்கிற கூட்டம் திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டம். புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் இந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுக்காகவோ மந்திரிமார்களுக்காகவோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்காகவோ அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் ரெட் பிஜேபின்னு சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்ட பஞ்சாயத்து மட்டுமே தன்னுடைய கோட்பாடாக வச்சுக்கிட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்காக இந்த களத்தை நாங்கள் பின்னவில்லை. அவர்கள் உதவுவார்கள், அவர்கள் நமக்கோடு நிற்பார்கள். நம்முடைய அன்றாட வாழ்வை வட்டி வாங்கி மட்டும்தான் தீபாவளி பண்டிகையும் பொங்கல் பண்டிகையும் கொண்டாட முடியும் என்கிற நிலையில் எப்படியாவது இதை மாற்றுவார்கள் என்று நீங்கள் ஏமாந்து நிற்கிற ஏழை எளிய கல்வியறிவு இல்லாத ஒரு அடிப்படையாக நிற்கிற அந்த ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் களத்தில் இருக்கிறோம். நீங்கள் எங்கள் கரங்களை பற்றி நின்னுங்கள். ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே வந்தவர்கள். நாங்கள் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் உங்களை ஏமாற்றுவது என்பது நாங்கள் என்னையே ஏமாற்றிக் கொள்வதாக அமையும், நான் என்னையே தாக்கிக் கொள்வதாக அமையும். ஏனென்றால் அந்த குடிசை வீட்டிலிருந்து வந்தவன் சைக்கிள் கூட இல்லாமல் பள்ளிக்கு போனவன், வாகனம் இல்லாமல் கல்லூரிக்கு போனவன், இன்றைக்கு வரைக்கும் ஒரு முதல் தலை பட்டதாரி அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி. அவன் உன்னை ஏமாற்ற மாட்டான், நம்பு. அதை விட ரத்தினமாக எனக்கு சிம்மாசனம், இந்த ராஜகோபுரம், ராஜகோபால சாமி கோவிலுக்கு இருக்கிற ராஜகோபுரத்தினுடைய உயரத்திற்கு நிகரான உயரம் கொண்ட சிந்தனை கொண்ட நல் மனம் கொண்ட ஒரு வேட்பாளர் எங்கள் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன். இப்படி ஒரு வேட்பாளர் விட்டு டிஆர்பி ராஜாவுக்கோ எஸ் காமராஜுக்கோ எந்த ஆளுக்காவது நீ போட்டின்னு வச்சுக்க. அவன் ஒரு படத்துல வேலை செய்யறவங்க வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் ஒருத்தர் பல்லக்கு அனுப்புவாரு, வயசுக்கு வந்த பொண்ணையெல்லாம் அழைச்சிடுவோம் சொல்லி. அதுக்கு மாதிரி வேலை செய்யற வீட்டுக்கே ஒரு தடவை அழைச்சிடுவார் ஒரு படத்துல. அதே மாதிரி உன் வீட்டுக்கு பல்லக்கு தான் வரும், புரியுதா? வயசு வந்த பொண்ணை அழைச்சிடுவான்னு சொல்லி ஒரு பல்லக்க, நீ சாவு செத்தின அந்த பல்லக்கு ஒரு 100 ரூபா மொய், அவ்வளவுதான். வேற என்ன? லட்ச லட்ச கோடிகளை கொட்டி அவர்கள் தேர்தல் வேலை செய்கிறார்கள். எதற்காக? அதை விட 1000 மடங்கு சம்பாதித்து விடலாம் என்கிற நம்பிக்கைக்காக. ஆகவே ஐயா அவர்கள் கட்டளையிட்டு விட்டார்கள். நான் உடனடியாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எங்கள் ஐயா மருத்துவர் அவர்களும் நீண்ட நாள் வாழ்க. அவர் வாழும்போது இந்த மண் வளம் பெறும். நம்மாழ்வாரோடும் ஐயா பல நெடுமாறனோடும் ஐயா அத்தனை போராளிகளோடும் களப்பணியாற்றி இந்த மண்ணில் எங்கு பார்த்தாலும் இயற்கை உணவகங்கள், இயற்கை சார்ந்த நிறுவனங்கள் வந்திருக்கிறது சொன்னால் அதற்கு அடிநாதம் விட்டவது எங்க ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் தான். அதுதான் மாற்றத்திற்கான விதை. அந்த விதையை ஊனிய அருமை விவசாயி மக்கள் மருத்துவர் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து நாளைய தலைமுறைக்கு நீங்கள் வழிவிட வேண்டும், வாழ்விக்க வேண்டும் என்று உங்களை உரிமையோடும் உணர்வோடும் கேட்டு விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.